கலை உலகின் திரைநாயகன், இன்றைக்கு தமிழ்நாட்டின் அரசியல் நாயகனாக, தலைவனாக பொறுப்பேற்ற பிறகு அதை கொண்டாடும் விதமாக, அந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளும் விதமாக நமது முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்களை சந்தித்து தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக எங்கள் வாழ்த்துக்களை மனமாற பகிர்ந்து கொண்டோம். மிக்க இன்முகத்தோடு எங்களை வரவேற்று, உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்க, நான் செய்கிறேன்னு சொன்ன அந்த பாசத்தை என்னால் மறக்க முடியவில்லை. அதனால தான் ரொம்ப நேரம் ஆனாலும் சரி, இதை நான் வெளியே சொல்லிட்டு போகணுன்ட்டு நாங்கள்லாம் நின்றுட்டுருக்கோம். ஒரு அமைதியான, ஒரு சாந்தமான ஒரு முதலமைச்சரை வேகமான ஒரு அரசியல்வாதியாக பார்த்து, ஒரு சாந்தமான முதலமைச்சராக இங்கே அவரை பார்க்கும்போது வியப்பாக இருக்கிறது. இந்த நல்லாட்சி தொடர வேண்டும் என்று தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சார்பாக நாங்கள் வாழ்த்த வந்தோம். முதலாக அவர் பதவி ஏற்றிருக்காரு. அது திரையுலகத்திலிருந்து எங்கள் வீட்டு பிள்ளை. அவர் வந்த உடனே நம்ம வேற ஏதாச்சும் எனக்கு அது வேணும் இது வேணும்னு வேற எந்த விதத்திலையும் அவர்கிட்ட கோரிக்கை வைக்க நாங்கள் விரும்பவே இல்லை. எந்த கோரிக்கையும் வைக்கவில்லை. திரைப்பட இயக்குநர்கள் எல்லாரும் சேர்ந்து மனமாற வாழ்த்தத்தான் வந்தோம். மீண்டும் அந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அற்புதமாக ஆட்சி தொடர வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு இயக்குநர் சங்கம் சார்பாக முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை பதிவு செய்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான தருணம். அந்த முதல்வர் சீட்டில் எங்கள் விஜய் சாரை பார்த்தது, அந்த நேரம் அந்த பரவசத்தை எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆமாம், அது சினிமையை தொடர்ந்து தமிழகம் கலைத்துறையை சார்ந்தவர்கள் தான் இந்த கோட்டையில் இருந்திருக்காங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் புரட்சித் தலைவர் அம்மாவாக இருக்கட்டும், கலைஞர் அவர்களாக இருக்கட்டும், பேரறிஞர் அண்ணாவாக இருக்கட்டும், எல்லாரும் கலைத்துறையிலிருந்து தான் வந்திருக்காங்க. அந்த வரிசையில் இன்னைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் இது சொல்லும்போதே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நாங்கள் எல்லாருமே நெருங்கி பழகினவங்க, நாங்கள் எல்லாமே ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். அப்போ எங்கள் குடும்பத்திலேருந்து, எங்கள் ஃபேமிலியிலேருந்து ஒருத்தர் முதலமைச்சர் ஆன அந்த சந்தோஷம்தான் எங்களுக்கு நினைச்சிருக்கு. நாங்கள் இன்னைக்கு முழு மனசோட தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கம் சார்பாக முழு மனசு எல்லாரும் வாழ்த்து வந்தோம். எங்கள் தலைவர் செல்வமணி சார் வெளிநாடு இருக்கிறதுனால அவர் இன்னைக்கு நேரம் வர முடியல. அவர் வர ஒரு வாரம் ஆகும். ரொம்ப லேட்டாயிருமே, வாழ்த்துறது ரொம்ப தாமதிக்கக்கூடாதுங்கிறக்காக தான் நாங்கள் இன்னைக்கு வாழ்த்தினோம். அவர் எங்களை கேட்டது, நாங்கள் என்ன வேணாலும் செய்கிறேன்னாரு. இந்த திரையுலகுக்கு நிறைய செய்ய அவர் காத்திருக்கிறாங்கிற அந்த ஒரு அக்கறை எங்களுக்கு தெரிஞ்சு, அதே நேரத்தில் எந்த கோரிக்கையும் நாங்கள் வைக்கல. ஏன்னா இப்போ தான் பதவியேற்றிருக்கிறாரு, நாங்கள் எந்த கோரிக்கையும் வைக்கல. ஆனால் கோரிக்கை நிறைய இருக்குது, அது இப்போதைக்கு வேணாம். அவருக்கு டைம் கொடுக்கணும். இப்போ தான் ஆட்சியில் சீட்டில் உட்காந்துருக்காரு, அவர் ஒரு டைம் கொடுக்கணும், கொஞ்சம் செயல்படட்டும். அதுக்கப்புறம் தான் நம்ம கோரிக்கலாம் வைப்போம். இதே தான் எம்ஜிஆருக்கும் வந்துச்சு, ஜெயலலிதாவுக்கும் வந்துச்சு. இன்னைக்கு நம்ம தமிழகத்திலேயே ஆளுமைனா அது ஜெயலலிதா பற்றி சொல்கிறோம். அது மாதிரி புரட்சி தலைவர் எல்லாத்தையும் எதிர்நீச்சல் போட்டு எல்லா எதிரிலையும் வென்று சாறு வரைக்கும் முதலமைச்சராக இருந்தார். 3 பீரியட் தொடர்ந்து ஜெயிச்சு சாறு வரைக்கும் முதலமைச்சராக இருந்தார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். இதே விமர்சனம் தான் எம்ஜிஆருக்கு வந்துச்சு, ஜெயலலிதாவுக்கு வந்துச்சு, விஜயகாந்த் அவருக்கு வந்துச்சு. விஜயகாந்த் அவர்களும் தனியாக எதிர்கட்சி தலைவராக இருந்தால் அவரும் வெற்றி அடைஞ்சிருக்காரு. அதனால் எங்கள் திரையுலகிலிருந்து யார் வந்தாலும் முதல்ல இதை சொல்லுவாங்க, கூத்தாடிப்பாங்க. ஆனால் அந்த கூத்தாடிலாம் அந்த வார்த்தையை எங்களுக்கு காத்தாடி மாதிரி பறக்க விட்டுருவாங்க. தனிப்பட்ட முறையில் எல்லாருடைய புகைப்படம், அப்புறம் ஒவ்வொருத்தவங்களுடையும் தனிப்பட்ட முறையில் எங்களுடைய விருப்பத்துக்கு வேண்டியவர்களுக்கும் இல்லைங்க, ஒவ்வொருத்தவங்களுடையும் தனிப்பட்ட முறையில் பிஸி ஷெட்யூலில் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாரு. ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாகவும் நிறைவாக இருந்தது. நம்ம எங்கள் பொதுவாக ஒரு தமிழ் குடிமகனாக நாங்கள் வைக்கிற கோரிக்கை,
அவரை கொஞ்சம் டைம் கொடுப்போம். அவரது இப்போ தான் அந்த குழந்தை பிறந்திருக்கு, இப்போவே நடக்கலை, இப்போவே பேசலை, இப்போவே ஓடலைங்கிறது இந்த விமர்சனம் வைக்க வேணாம். கொஞ்சம் டைம் கொடுத்து அதுக்கப்புறத்தை விமர்சனம் வைக்கணும். அந்த மாதிரி நாங்களும் கொஞ்சம் அவருக்கு டைம் கொடுப்போம். நல்லாச்சு நடத்துவாருங்கிற நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கு. நன்றி. இந்த கூத்தாடின்ற அந்த வார்த்தையை எப்படி பாக்குறீங்க? அது ஏத்துக்குதா திரைத்துறை இல்ல அதை எதிர்க்கிறீங்களா? அதை வச்சு விமர்சனம் பண்றது. கூத்தாடி சிவனே கூத்தாடி தான் சார், சிவனே கூத்தாடி தான். இன்னைக்கு அந்த உலகத்தை இயக்குறது அவர் தான். நடராஜர் அவரும் கூத்தாடி தான். என்ன நடராஜர் இன்னைக்கு அவரும் ஒரு நாட்டியம் ஆடுறவர் தான். அதனால கூத்தாடிங்கிறத நாங்கள் ரொம்ப பெருமையாக நினச்சிக்கிறோம். நீங்கள் எத்தனை பேர் கூத்தாடி சொன்னாலும் சரி, அந்த கூத்தாடி வார்த்தை எங்கள் கலைஞர்களுக்கு ஒரு ரொம்ப கௌரவமான வார்த்தை. நீங்க சொல்லிட்டே இருங்க. போட்டவர் போட்டட்டும், தூட்டவர் தூட்டட்டும். அதை பத்தி கவலை இல்லை. இன்னொரு நேரடி கட்டுப்பாடுல இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பரவாயில்ல பேசப்படுது. விசார் கூட ஒரு விமர்சனம் வச்சிருந்தாரு. எப்படி பாக்குறீங்க? அந்த அமைச்சர் மிஸ்டர் ராஜ்மோகன் சாரை கூட இப்ப நாங்க பார்த்து அவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை பதிவு செய்து தான் வந்திருக்கோம். பரபரப்பா நாளைக்கு வந்து 10th ரிசல்ட் வரப்போகுது. அதனுடைய ஒரு வேலை முனைப்புல இருப்பவர்களோட எங்க எல்லாரையும் பார்த்து பேசி எங்களோட தனியாக புகைப்படம் எடுத்துக்கொண்டு எங்களுடைய வாழ்த்துக்களை அவர் ஏற்றுக்கொண்டார். அவருக்கும் இந்த சமயத்தில் நன்றி. யார் என்ன வேணாலும் சொன்னாலும் அந்த வேலைகள் அதன்படி சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறார். அதாவது மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த 2-3 நாட்களாக, அதாவது பதவியேற்ற இந்த 4-5 நாட்கள் இங்கே வந்து அமர்ந்து சட்டசபைக்குள்ளே வந்து ஒரு முதலமைச்சராக அமர்ந்ததிலிருந்து நம்ம சில வேலைகளை பார்த்துட்ருக்கோம். அதில் மிகச்சிறப்பாக செயல்படுற விதத்தில் அவர் வந்த உடனே பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் அதிபர்கள் எல்லாம் கூப்பிட்டு பேசியிருக்கார். முக்கியமான விஷயங்கள் திருப்புமுனையை உருவாக்கணும்னு நினைக்கிறார். அதே மாதிரி இந்த டாஸ்மாக், தேவையில்லாத இடங்களில் டாஸ்மாக் இருக்கிறதையெல்லாம் அகற்றி ஒரு எத்தனையோ டாஸ்மாக் கடைகளை வந்து ஒரு 715 அத்தனையும் வந்து அவர் வந்து பண்ணியிருக்கார். உடனே ஆக்ஷனில் இறங்கிட்டார். ஆக்ஷன் ஹீரோன்றதை இதுலேயும் காட்டிகிட்ருக்கார். ரெண்டாவது, அம்மா உணவகங்கள் இன்னைக்கு காலையில் நேற்று போட்ட ஒரு திட்டம், அற்புதமான திட்டம். அம்மா உணவகங்கள் ஏழை எளிய மக்களுக்கு, வீட்டை விட்டு வெளியே வந்து கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கு காலையில் உணவுக்கும் மத்தியானம் அம்மாவுடைய ஆட்சியில் கொண்டு வந்த அந்த திட்டத்தை அவர் அற்புதமாக செயல்படுத்த திருப்பி முடுக்கி விட்டுருக்கிறார் என்பது ஒரு சந்தோஷமான விஷயம். ஸோ அவர் பிற ஆட்சியாளர்கள் நல்லது செஞ்சாங்களா கெட்டதை செஞ்சாங்கன்றத கணக்கில் எந்த நல்ல விஷயங்கள் இருக்கோ அது அத்தனையும் அதை செய்கிறாருன்றதே ஒரு நல்ல விஷயம் இல்லையா? சரி, ஒரு காழ்ப்புணர்ச்சியோட அவங்க செஞ்சதை நான் ஏன் செய்யணுன்றதை இதே ஒரு பெரிய பெருந்தன்மை. ஸோ மெச்சூர்டு பொலிட்டீஷியன்ஸ் முதல் 3 நாட்களிலேயே ஆரம்பித்திருக்கிறார் என்றால் அவரை நம்ம வாழ்த்தாமல் இருக்க முடியாது. இந்த ஆட்சி சிறப்பாக தொடர வேண்டும் என்று நாங்கள் அனைவரும் ஆசைப்படுகிறோம். நன்றி.